Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து problems in log based protocol. So log based protocol னா என்னன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இப்போ அதனால என்னென்ன problems வரும் அப்படினு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் problem வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு சொன்னா may or may not be serializable. அதாவது எப்பவுமே வந்து அது கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிளா இருக்காது, which means கன்சிஸ்டன்சியை என்ஷூர் பண்ணாது. ஏன் அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அதே மாதிரி எப்பயுமே அது வந்து ரெக்கவரபிள் ஷெட்யூல்னு நம்ம சொல்ல முடியாது. எப்பயுமே அது வந்து டெட்லாக் ஃப்ரீன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி ஸ்டார்வேஷன்லேருந்தும் அது ஃப்ரீயாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒன்றொன்னையும் நம்ம எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம், சரியா? ஸோ இப்போ வந்து மே ஆர் மே நாட் பி சீரியலைசபிள், அதாவது எப்பயுமே கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ரெண்டு டிரான்சாக்ஷன் இருக்குது, T1 T2. ஃபஸ்ட்டு T1க்கு நான் வந்து எக்ஸ் ஆஃப் ஏ கொடுக்குறேன். எக்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொன்னால் ரீட் ரைட் ஆக்சஸ் கொடுக்குறேன். நான் ரீட் ரைட் ஆக்சஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், லாக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும், சரியா? நான் அந்த லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் இன்னொரு டிரான்சாக்ஷனால் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இப்போ தேவையில்லைன்னு சொல்லும் போது நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து அன்லாக் பண்ணுறேன், விச் மீன்ஸ் நான் அதை ரிலீஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து ஷேர்டு மோடில் இது எக்ஸ்க்ளூசிவ் மோட், எக்ஸ்னா எக்ஸ்க்ளூசிவ் மோட். இப்போ வந்து நான் அன்லாக் பண்ணோன்னே என்ன பண்ணுது, T2வில் எஸ் ஆஃப் ஏ கேட்குது. ஃபஸ்ட்டு யூஸ்வலாக நம்ம என்ன பார்த்தோம், எக்ஸ் ஆஃப் ஏயும் எஸ் ஆஃப் ஏயும் நம்ம கிராண்ட் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். இப்போ ஏன் இங்கே கிராண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இங்கே நான் அதை லாக்கை ரிலீஸ் பண்ணதுனால இங்கே நான் வந்து கொடுக்கலாம். ஸோ வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர் ஆஃப் ஏ இருக்குது. ஸோ நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த லாக் அக்வயர் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிடுறேன், சரி? அன்லாக் பண்ணிடுறேன். அன்லாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், என்ன ஆகுதுன்னா திருப்பி T1 வந்து அதே எக்ஸ்க்ளூசிவ் லாக் கேட்குது, சேம் டேட்டா ஐட்டம் ஏல கேட்குது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அது திருப்பி இது அன்லாக் பண்ணோன்னே இது கேட்டோன்னே கொடுத்துட்டு திருப்பி நான் அன்லாக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஷெட்யூல் வந்து கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குன்னா, நான் வந்து அன்லாக் பண்ணப்பறம் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பண்ணாலுமே இங்கே வந்து என்ன சொல்கிறது, டர்ட்டி ரீட் ப்ராப்ளம் இருக்கா, ரைட் ரீட் கான்ஃப்ளிக்ட் இருக்கா, இங்கே கான்ஃப்ளிக்ட் இருக்கா, T1 டிபெண்ட்ஸ் ஆன் T2. அதே மாதிரி T2 இங்கே நம்ம யூஸ்வலாக என்ன பார்ப்போம், கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டியில் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிளாக இல்லையான்னு சொல்கிறதுக்கு எங்கெங்கே கான்ஃப்ளிக்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு W ஆஃப் ஏ அப்டேட் இது எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ரீட் ஆஃப் ஏ இருக்குது. திருப்பி வந்து திருப்பி நம்ம இங்கே என்ன பார்ப்போம், இங்கே வச்சு இங்கே கீழே பார்க்கும்போது திருப்பி நமக்கு என்ன வருது, கான்ஃப்ளிக்ட் வருதா? ஸோ இதில் என்ன வருது, T1 டிபெண்ட்ஸ் ஆன் T2 அண்ட் T2 டிபெண்ட்ஸ் ஆன் T1 வருதா நமக்கு? ஸோ இந்த ஷெட்யூல் வந்து கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ரெக்கவரபிலிட்டி கேரண்டி பண்ண முடியாது. ஏன் கேரண்டி பண்ண முடியாதுன்னா, இப்போ அதே தான் ரெண்டு டிரான்சாக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்க்ளூசிவ் லாக் கேட்குறேன், யூஸ் பண்ணி நான் அன்லாக் பண்ணியாச்சு. அகெயின் T2 வருது, அன்லாக் பண்ணியாச்சு. நமக்கு டர்ட்டி ரீட் ப்ராப்ளம் இருக்குது, நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. டர்ட்டி ரீட் இல்லாட்டி அந்த ஷெட்யூல் வந்து கண்டிப்பாக ரெக்கவரபிள்னு படித்தோம். பட் ஆனால் இப்போ நான் வந்து இந்த லாக் யூஸ் பண்ணால் கூட எனக்கு வந்து எது ஃபஸ்ட்டு கமிட் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ இங்கே என்ன நான் சொல்கிறேன், இங்கே வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், T2 டிபெண்ட்ஸ் ஆன் T1 சொல்லுவேன். T2 டிபெண்ட்ஸ் ஆன் T1. நான் ரெக்கவரபிலிட்டியில் என்ன சொன்னேன், எங்கே டிபெண்டன்சி இருக்கோ, எங்கே டர்ட்டி ரீட் இருக்குது, T2 டிபெண்ட்ஸ் ஆன் T1. இது வந்து டர்ட்டி ரீட் அப்படின்னு சொன்னேன். இப்போ எதில் டிபெண்ட்ஸ் இருக்கும், அப்போ T1 தான் ஃபஸ்ட்டு கமிட் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அப்படி ஆனால் மட்டும்தான் இந்த ஷெட்யூல் வந்து ரெக்கவரபிள் அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் இங்கே யார் ஃபஸ்ட்டு கமிட் ஆகுறா, T2. ஸோ எனக்கு வந்து நான் லாக் இருந்ததுனால எனக்கு வந்து இது கமிட் வந்து கண்டிப்பாக எப்பயுமே வந்து எந்த ஆர்டரில் டர்ட்டி ரீட் இருக்கோ அதே ஆர்டரில் தான் ஆகும்னு என்னால் வந்து சொல்ல முடியாது. ஸோ இந்த ஷெட்யூல் வந்து இர்ரெக்கவரபிள் ஷெட்யூல், சரியா? அதே மாதிரி மே ஆர் மே நாட் பி ஃப்ரீ ஃப்ரம் டெட்லாக். ஸோ டெட்லாக்னா என்ன, இன்டெஃபினைட் வெயிட்டிங்.
இன்ஃபைனைட் வெயிட்டிங். இன்ஃபைனைட் வெயிட்டிங்னா அவ்வளோதான், வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு எப்பயுமே நமக்கு வந்து அது கிடைக்காது. நம்ம எதிர்பார்க்குற ரிசோர்ஸ் நமக்கு வந்து கிடைக்க போகிறதில்ல. அதுதான் வந்து டெட்லாக், இன்ஃபைனைட் வெயிட்டிங். ஸோ இன்ஃபைனைட் வெயிட்டிங்னா நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நமக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 டிரான்சாக்ஷன் இருக்குது, T1 T2. ஃபஸ்ட்டு T1 வந்து எக்ஸ்க்ளூசிவ் லாக் ஆன் டேட்டா ஐட்டம் ஏ கேட்குறாங்க, நான் கிராண்ட் பண்ணிட்டேன். T2 என்ன பண்ணுது, திருப்பி எக்ஸ்க்ளூசிவ் லாக் தான் கேட்குது. பட் ஏல கேட்டால் நான் கொடுக்க முடியாது, இது வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா ஐட்டமில் கேட்குறனால நான் கொடுத்துட்றேன். கொஞ்ச நேரம் கழித்து நான் இதில் வந்து ரிலீஸ் பண்ணலை, அக்வயர் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரம் கழித்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நான் வந்து அகெயின் T1 வந்து என்ன கேட்குது, எனக்கு எக்ஸ்க்ளூசிவ் லாக் ஆன் பி கேட்குது, எக்ஸ்க்ளூசிவ் லாக் ஆன் பி கேட்குது. ஆனால் இது வந்து நான் வந்து இங்கே எங்கேயாவது அதை அன்லாக் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன்னா கிடையாது, அந்த லாக்கை நான் தான் வச்சுருக்கேன், நான் இன்னும் அதை வந்து ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து T1 என்ன பண்ணுது, எனக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் லாக் ஆன் பி கேட்குது, கொடுக்க முடியாது, நான் வெயிட் பண்ணணும். இங்கே இது வந்து வெயிட், அதான் W போட்டிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு T2 என்ன சொல்லுது, எனக்கு எக்ஸ்க்ளூசிவ் லாக் ஆன் ஏ வேணும்னு சொல்லுது. ஸோ இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், வெயிட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இப்போ எனக்கு இது எப்போ ஃபுல்ஃபில் ஆகும், ஒன்று இப்போ ஏ வந்து டிரான்சாக்ஷன் T வந்து எக்ஸ்க்ளூசிவ் லாக் ஆன் பிக்கு வெயிட் பண்ணுது, அதே மாதிரி டிரான்சாக்ஷன் T2 வந்து எக்ஸ்க்ளூசிவ் லாக் ஆன் ஏக்கு வெயிட் பண்ணுது. ஸோ இது எதனால் வருது, T2 வந்து T1ல் இருக்கிற இது வேணுங்குது, லாக் வேணுங்குது. அதே மாதிரி T1 வந்து T2ல் கிட்ட இருக்கிறது வேணுங்குது. ஸோ எனக்கு வந்து இன்ஃபைனைட் வெயிட்டிங்லேயே போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கேஸ் தான் வந்து டெட்லாக். சரியா? இப்போது ஸ்டார்வேஷன் அப்படின்னு சொன்னால் டெட்லாக்கும் ஸ்டார்வேஷனும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸ்டார்வேஷனுங்கிறது, டெட்லாக்குங்கிறது நமக்கு எப்பயுமே வந்து என்ன சொல்கிறது, போக வழியே இல்லை வேறு, நம்ம அங்கேயே தான் நின்னாகணும், அந்த லூப்புக்குள்ளே தான் இது பண்ணணும். ஸ்டார்வேஷன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் க்யூவில் நிற்கிறீங்க பில் போடுறதுக்கு, எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பில் போடுறதுக்கு நிற்கிறீங்க. நடுவில் வந்து ஒரு 2-3 பேர் வர்றாங்க, நீங்கள் க்யூவில் தான் நிற்கிறீங்க, உங்கள் டர்ன் கண்டிப்பாக வரும்னு உங்களுக்கு தெரியும். நடுவில் உங்களுக்கு வந்து பேக் பெருசாக இருக்குது, ரொம்ப ஐட்டம்ஸ்க்கு நீங்கள் பில் போட வேண்டியது இருக்குது. நடுவில் வந்து ஒரு 2-3 பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு நான் வாங்கினது ஒரே ஒரு ஐட்டம் தான், நான் ஃபஸ்ட்டு எனக்கு இதை போட்டு கொடுத்துருங்கன்னு நீங்கள் வெயிட் பண்ணும் போதே நடுவில் வந்து வாங்கிட்டு போவாங்க இல்லையா? அப்போ நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, டெஃபினைட் வெயிட்டிங். கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் இருக்குது, கொடுப்பாங்க, நீங்களும் பில் போட தான் போகிறீங்க, பட் ஆனால் லேட் ஆகுது. அதுதான் வந்து ஸ்டார்வேஷன். வேறு டெட்லாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே கிடைக்காது, சான்ஸே இல்லை. சரியா? ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் வந்து சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், டெட்லாக் வந்து நமக்கு கிடைக்காதுன்னு. இன்னும் நான் வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். நம்ம ஃப்யூச்சரில் வேறு ப்ரோட்டோகால்ஸ் வரும்போது டீட்டெயிலாக டெட்லாக் ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ அதை எப்படி நம்ம இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரியா? இப்போ இங்கே ஸ்டார்வேஷன் நான் சொன்னேன், எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? இப்போ இங்கே ஸ்டார்வேஷன் என்ன வரும், எப்படி வரும்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் T2 வந்து ஷேர்டு லாக் ஆன் ஏ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரியா? ஷேர்டு லாக் ஆன் ஏனா R of A. சரியா? R of A. இப்போ T2 வந்து X of A ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கு. இது கிராண்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? நம்ம ஃபஸ்ட்டு டேபிளில் காம்பேட்டிபிலிட்டி டேபிளில் என்ன பார்த்தோம், ஷேர்டும் தான் அலௌடு, ஷேர்டு எக்ஸ்க்ளூசிவ் ஷேர்டு, எக்ஸ்க்ளூசிவ் நாட் அலௌடு. ஸோ இதை நான் வந்து இது ஆர்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது என்னால் கிராண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது என்ன பண்ணுது, வெயிட் பண்ணுது. ஸோ இது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கட்டும். ஸோ R of A இது வந்து பண்ணிகிட்டுருக்கு. சரியா? கொஞ்சம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகுது, T3 வந்து S of A ரெக்வெஸ்ட் பண்ணுது. ஆமாம், S of A ரெக்வெஸ்ட் பண்ணால் நான் வந்து கொடுத்துருவேன். ஏன் கொடுத்துருவேன், அது வந்து ரீடு தான் பண்ண போகுது. ஸோ எனக்கு அன்லாக் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ண வேணாம், நான் லாக் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். ஏன்னா ஷேர்டும் அலௌடுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ரீட் வந்து எவ்வளோ பேர் வேணாலும் டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணலாம், பட் ரைட் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஸோ ரீட் பண்ணுறதுனால எனக்கு T3 வந்து செகண்ட் கேட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன், ஷேர்டு கீழே இன்னொரு ஷேர்டு வருது. ஸோ நான் அதனால்
நான் இந்த ரெக்வஸ்ட் பாருங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ நான் வந்து எஸ் ஆஃப் ஏக்கு நான் கொடுத்துறேன். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், கிராண்ட் பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன். எனக்கு ஓகே, நீங்கள் இந்த லாக்கை வச்சுக்கோங்க, நான் ரிலீஸ் பண்ணாமலே கொடுத்துறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து ரிலீஸ்னால் அன்லாக் பண்ணாமலே நான் கொடுத்துறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு T4 வருது, எனக்கு அகெயின் எஸ் ஆஃப் ஏ வேணும்னு கேட்குது. ஓகே, அது வந்து ரீட் ஆக்சஸ்ங்கிறதுனால நான் சேம் டேட்டா ஐட்டம்னாலும் நான் இது பண்ணேன். ஸோ அது கிராண்ட் பண்ணுது. சரியா? ஸோ அதனால் நான் அலோவ் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போது ஆனால் எக்ஸ் ஆஃப் ஏ எப்போ வந்துச்சு, ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அது தான் கேட்டுச்சு, இன்னும் அதுக்கு சான்ஸ் போகவே இல்லை. ஓகேவா? இப்போது என்ன பண்ணுறேன், T2 வந்து அன்லாக் பண்ணுது. அப்புறம் T2 அன்லாக் பண்ணுது. பட் T2 அன்லாக் பண்ணால் இது கிடச்சிருமா? கிடையாது. ஏன்னா இங்கே எல்லாருமே ஷேர்டு தான் எடுத்திருக்காங்க. ஷேர்டும் எக்ஸ்க்ளூசிவும் வராது. ஸோ இந்த T4 வரைக்கும் அன்லாக், T3 T4 அன்லாக் பண்ணால் மட்டும்தான் நான் T1க்கு கொடுக்க முடியும். ஸோ நான் அடுத்தது என்ன பண்ணுது, T3 அன்லாக் பண்ணுது. அப்புறம் கொஞ்ச நேரம் ஸோ அதை அன்லாக் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன பண்ணுது, T4 அன்லாக் பண்ணுது. ஸோ இதெல்லாம் அன்லாக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு நான் கொடுக்குறேன், கிராண்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எது ரெக்வஸ்ட் கேட்டுச்சு, T1 தான் ரெக்வஸ்ட் கேட்டுச்சு. ஆனால் நான் என்னால் T1க்கு கொடுக்க முடியலை. ஏன் அப்படின்னு சொன்னால் அது 2 ஆக்சஸ் ஒரே டேட்டா ஐட்டத்தில் வந்து ரீட் ஆக்சஸும் ரைட் ஆக்சஸும் கேட்டுச்சு. அது என்னால் அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். மற்ற டிரான்சாக்ஷன்ஸ் T2 T3 T4லாம் வந்து ஷேர்ட் ஆக்சஸ் தான் என்கிட்ட கேட்டுச்சு. அதாவது ரீட் பண்ணுறதுக்கு தான் கேட்டுச்சு, ரீட் ஆப்ரேஷன் தான் கேட்டுச்சு. அதனால் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். பட் நான் அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க ரிலீஸ் பண்ண பிற்பாடு தான் நான் வந்து T1ஓட ரெக்வஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சது. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்வேஷன். ஸோ சம்டைம்ஸ் ஸ்டார்வேஷனும் வரும். ஸோ இப்போ வந்து உங்கள் சிம்பிள் லாக்கிங் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாமே இருக்குது. நம்மளோட அப்ஜெக்டிவே வந்து சீரியலைசபிலிட்டி, ரெக்கவரபிலிட்டி. நம்ம பார்க்கும் போதே சொல்லிட்டோம், நமக்கு வந்து மினிமம் ரெக்குயர்மெண்ட் ரெக்கவரபிலிட்டி வரைக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பட் இதில் வந்து எல்லாத்துக்கும் எல்லா ஷெடியூலுக்கும் இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இதுதான் சிம்பிள் லாக்கிங் ப்ரோட்டோகால், அதாவது ஷேர்டு லாக் அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் லாக்கோட டிஸ்அட்வான்டேஜ். சரியா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ராப்ளமெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு 2 ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால் போகிறோம். அதில் வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சீரியலைசபிலிட்டி அச்சீவ் பண்ணிடலாம். அது எப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.